ஜூலை மாதம் ஜப்பானில் மிகப்பெரிய சுனாமி தாக்கும். காமிக்ஸால் ஏற்பட்ட பதற்றம் உண்மை என்ன? ஜப்பானுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பயணம் 50% ரத்து செய்யப்பட்டுள்ளது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஜப்பானை ஒரு சுனாமி தாக்கும் என சொல்லியிருக்காங்க. இதை ஜப்பானில் சேர்ந்த காமிக்ஸ் கலைஞர் கணிப்பு தான் இப்பொழுது பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. அது பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உலகம் முழுவதுமே பேசும் பொருளா இருக்கு. இப்ப ஜப்பானை சேர்ந்த ரியோ டிராக்கிட்டர் சுகி என்பவர் ஒரு மங்கா கலைஞர் இருக்கிறாங்க. அவங்க காமிக்ஸ் புத்தகத்தின் மூலம் பிரபலமான ஒரு கலைஞர். 1999ஆம் ஆண்டு ஒரு காமிக்ஸ் புக்கு எழுதுறாங்க. அதனை 2021ஆம் ஆண்டு அப்டேட் செஞ்சு மறுபதிப்பை வெளியிட்டாங்க. அதுதான் தற்பொழுது ஜப்பான் முழுவதும் பீதியை கிளப்பியிருக்கு. தன்னுடைய புத்தகத்துல அவங்க 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஜப்பான் தெற்கு பகுதியில் உள்ள கடல் கொந்தளிக்க போகிறது என பதிவு செஞ்சிருக்காங்க. தன்னுடைய காமிக்ஸ் மூலம் எதிர்காலத்தில் நிகழ இருக்கும் இயற்கை சீற்றங்களை பேரிடர்களை வெளிப்படுத்துவது தான் இவங்களோட கருத்தா இருக்கு. பலரும் இவரை புகழ்றாங்க. ஏன்னா 2011ஆம் ஆண்டு வரை இவருடைய இந்த புத்தகம் பெரிய அளவில் மக்களிடையே புகழடையவில்லை. ஆனா மார்ச் மாதம் 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தொடர்ந்து ஜப்பான்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அணு உலையில் ஏற்பட்ட பாதிப்பு ஆகியவற்றால் சுமார் 18,000 பேர் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்காங்க. இதனை அவர் தன்னுடைய காமிக்ஸில் முன்பே குறிப்பிட்டிருக்கார். அதனை பின்னர் தான் இவங்கெல்லாம் பார்த்திருக்காங்க. இவருடைய புத்தகம் அதுக்கப்புறம் மக்களிடையே பிரபலமாக தொடங்கிடுச்சு. இதற்கு முன்னர் கூட அவர் தன்னுடைய காமிக்ஸில் 1995ஆம் ஆண்டு நிகழ்ந்த நிலநடுக்கம் மற்றும் இந்த கொரோனா பெருந்தொற்றை கூட குறிப்பிட்டிருந்தாங்க. அப்ப இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. மேலும் உலக புகழ்பெற்ற பிரிட்டானிய இளவரசி டயானாவின் மரணத்தை கூட இவர் முன்பே கணித்ததாக சொல்லப்படுது. இவர் எழுதிய புத்தகம் 9 லட்சம் பிரதிகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. சீன மொழியில் கூட இது மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய கணிப்புகள் அனைத்துமே நிகழ்ந்துட்டு வருது. இதை ஜப்பான் நாட்டை சேர்ந்த பாபா வாங்கா என்றும் புதிய பாபா வாங்கா என்றும் அவரை அழைக்கிறாங்க. இந்த நிலையில 2021ஆம் ஆண்டு இவர் தன்னுடைய புத்தகத்தை மறுபதிவு செய்து வெளியிட்டு இருந்தார். அப்பவும் நிறைய சேல்ஸ் ஆச்சு. அதுல 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் குறிப்பா ஜப்பானுக்கு தென் பகுதியில் இருக்கும் கடல் கொந்தளிக்க போகிறது, மிகப்பெரிய சுனாமி உருவாக போகிறது என கூறியிருக்கார். கடல் நீருக்கு அடியில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும். அது ஜப்பான், தைவான் மற்றும் இந்தோனேஷியா நாடுகள் மூலம் இதெல்லாமே பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட இந்த முறை உருவாகக்கூடிய சுனாமி அலைகள் 3 மடங்கு உயரமானதாக இருக்கும். இதனால பாதிப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு இவங்க காமிக்ஸ் புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. இது ஜப்பான் மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா ஜப்பான் நாட்டின் சுற்றுலாத்துறை இதனால பெரிய பாதிப்பு சந்திச்சுட்டு வராங்க. பல டிராவல் ஏஜென்சிகள் ஜப்பானுக்கு செய்யப்பட்டிருந்த முன்பதிவுகளில் சுமார் 50% தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. ஜப்பானுக்கு முன்பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு போகுது. அடுத்த 2 மாதங்களில் ஜப்பானுக்கான சுற்றுலா திட்டங்களை யாரும் முன்னெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சுற்றுலாத்துறை சார்ந்த இயக்கங்களே சொல்லிட்டு வராங்க. இதனுடைய ஜப்பான் அரசு
ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த பதிவில் ஜப்பான் நாட்டு ஆய்வு மையம் ஜூலை மாதம் சுனாமி ஏற்படுவதற்கு, நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானில் அவ்வப்பொழுது நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அங்க அதிகமா ஏற்படுது நிலநடுக்கம். அந்த காமிக்ஸில் கூறும் தகவல் அறிவியல் பூர்வமான ஆதாரம் எதுவும் இல்லை என்றும் அரசாங்கம் தெரிவித்தாலும் ஜப்பான் நாட்டு மக்கள் அதை நம்புறாங்க. உலகமே நம்புதுன்னு சொல்லலாம் பாபா வாங்லின் சொல்றத. ஜப்பான் நாட்டு நெட்டிஷன்கள் இதற்கு ஒரு ஹேஷ்டேக்கையே உருவாக்கிட்டாங்க. சமூக வலைதளங்களில் இந்த கணிப்பு தொடர்பா மீம்ஸ்களை பதிவிட்டுட்டு வராங்க. பதிவுகளாகவும் சில பதிவுகள் போட்டுட்டு வராங்க. சில இடங்கள்ல மக்கள் நிலநடுக்கத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்து விட்டதா அந்த பதிவு செய்யறாங்க. சிலர் அவசர கால தேவைக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கி வைத்துள்ளோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இவருடைய கணிப்பு உண்மையோ பொய்யோ, ஆனா ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியான தாக்கம் மிக அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய கணிப்புல 90% நிகழ்ந்திருக்கு. அதனாலேயே இது ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுத்துக்கணும் அனைவரும். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.